இதே ஸ்கூல்ல அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறப்ப நான் சிறப்பு விருந்தினரா வந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு வந்தேன் இதே மாதிரி நிகழ்ச்சியில. இப்ப எப்படி வந்து ஒரு 10 குழந்தைங்க ஆனர் பண்ணி கூட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஆனர் பண்ணி கூட்டு வர்றதுக்கு அன்னைக்கும் குழந்தைங்கள எச்எம் நிக்க வச்சிருந்தாங்க. இந்த எச்எம் இல்லப்ப வேற எச்எம். அப்ப லைனா நிக்க வச்சிருந்தாங்க. நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பொதுவா நான் அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா மேயரா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 8-10 நிகழ்ச்சிகள் இருக்கும் எனக்கு. அப்ப கூட பத்திரிகையாளர் கேட்பாங்க, ஏன் சார் இவ்வளவு ஹெக்டிக் ஷெட்யூல் வச்சுக்கிறீங்க, 8-10 நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் பண்றீங்களான்னு. அப்ப அதுக்கு நான் சொன்ன காரணம் என்னன்னா, மேயர் வர்றாருன்னு சொன்னா கார்பரேஷன்ல ஏஇ ஜேஇ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர் சிஐ எஸ்ஐ எஸ்ஓ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மேயர் வர்ற ரூட் எதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இந்த ஸ்கூலுக்கு வர்றாங்கன்னா இதுக்கு 4 வழி இருக்குன்னா 4 வழியிலையும் 4-2 ரோட சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு போட்டு வச்சிருப்பாங்க ஓரமா. ஆக இந்த ஒரு ஸ்கூலை ஒட்டி மட்டுமே ஒரு 10 தெரு நல்லா சுத்தமாகி சுண்ணாம்பு போட்டு வச்சிருப்பாங்க. மேயரோ துணை மேயரோ வராங்க, துணை மேயர் கூட அந்த ஆனர் உண்டு, இப்போ போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 தெரு சுத்தமாகும்னா நான் ஒரு நாளைக்கு 10 தெருக்கு போனோம், 10 நிகழ்ச்சிக்கு போனா 10 100 தெரு சுத்தமா இருக்கும். இந்த 100 தெருக்கள் சுத்தமாகணும், 100 தெருக்கள்ல சுண்ணாம்பு போடணுங்கிறதுக்காகவே நான் 10 நிகழ்ச்சிக்கு போறேன்னு. வேடிக்கையா சொல்ல விஷயம், இப்போ எல்லா தெருவுமே சுத்தமா இருக்கு. அதுக்காக வந்து மேயர் போனாதான் தெரு சுத்தமாகுமான்னு யாரும் சொல்றக்கூடாது. இப்போ எல்லா தெருக்களுமே சுத்தமா இருக்கு. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு நான் அன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் லேட்டா வந்தேன். வேற ஒரு நிகழ்ச்சியில இருந்து தவிர்க்க முடியாம ஏதோ போக்குவரத்து நெரிசல்ல கொஞ்சம் லேட்டா வந்தேன். இப்ப இந்த குழந்தைங்களை எச்எம் லைன்ல நிக்க வச்சிருந்தாங்க பாருங்க. இந்த குழந்தைங்க கொஞ்சம் வெயில் காலையில சாப்பிடாம வந்துட்டு, அப்ப காலை உணவு இல்லை. நம்ம முதலமைச்சர் அப்ப முதலமைச்சரா இருந்தாருன்னா காலை உணவு கொடுத்திருப்பாரு. அப்ப வேற முதலமைச்சர் காலை உணவு இல்லாத நேரம். அப்ப இந்த வரிசையில நின்ன குழந்தைங்க கொஞ்சம் இந்த வெயில் வந்து கேர் அடிச்சு விழுந்துட்டாங்க. ஒரு 2-3 குழந்தைங்க சுருங்கி உட்கார்ந்துட்டாங்க. இந்த செய்தி அடுத்த நாள்ல ஒரு செய்தி தினசரியில ஒரு செய்தி போட்டாங்க. என்னன்னா, மேயர் வருகைக்காக காத்திருந்த குழந்தைகள் வெயிலில் வெயில் தாக்கத்தால் கொஞ்சம் உட்காந்துட்டாங்க, மயக்கமடைந்தார்கள் அப்படின்ற மாதிரி செய்தி வந்தது. அந்த பேப்பரை பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு சிஹெச்ஓ டிசி எஜுகேஷன் எல்லா கமிஷனர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்கூல் ஒட்டுமொத்தமா இருக்கிற 300 ஸ்கூல்லையும் இனிமே முதலமைச்சர், அமைச்சர்கள், மேயர், துணை மேயர், எம்எல்ஏ யார் வந்தாலும் இவங்களை ரிசீவ் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸை நிக்க வச்சு மோளம் அடிச்சு கூட்டு வர்றது, பூ கொடுத்து வரவேற்கிறது, இந்த மாதிரி எந்த வேலைக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் அதை விரும்புறது இல்லை. எந்த குழந்தையும் மேயர் வராரு துணை மேயர் வராரு நம்ம போய் வெயிலில் நிக்கணும்னு தன்னை வருத்திக்கணும் நிக்கிறது இல்லை. எந்த அப்பா அம்மாவும் நம்ம குழந்தை போய் இந்த சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறதுக்கு நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னு சந்தோஷமா அவங்களும் அனுப்புறது இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேலை வச்சுக்க வேணாம். நாங்க வர்றவங்க வந்துட போறோம், இவ்வளவு தொலைவு வந்தவங்க இது உள்ள வந்துட போறோம். இந்த 20 குழந்தை மோளம் அடிச்சு கூப்பிட்டாதான் நான் வரப்போறோம், நேரா உள்ள வந்துட போறோம். அதனால இனிமே அதை பண்ணக்கூடாது. மீறி பண்ணா தலைமை ஆசிரியர் பேர்ல நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லி அன்னைக்கே சர்க்குலர் கொடுத்து ஒரு 300 ஸ்கூலுக்கும் சர்க்குலர் கொடுத்தேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த நான் மேயரா இருக்கிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி எந்த ஸ்கூல்லயும் நடக்கல ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் ஆட்சி மாறிச்சு, வேற நிர்வாகம் வந்து திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க. இப்போ கூட 1-2 நடக்குது. மேயர் அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அது ஒரு சர்க்குலர் அனுப்பி சகோதரிங்கிற வகையில சொல்றேன். இந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுல விருப்பமே இருக்கிறது இல்லை. எந்த பேரண்ட்ஸும் கூட அதை விரும்புறது இல்லை. சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறதுங்கிறத வேணாம், அந்த கான்செப்டே வேணாம். அது இந்த குழந்தைங்கள வேணாம். அதை வந்து இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுங்க. அதை நான் பண்ணி 3 வருஷம் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடத்தாம போனேன். அது ஏன் சொல்றேன்னா, அது நடந்தது இந்த ஸ்கூல்ல. அதனால இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய விசேஷம். டிபிஹெச்சுக்கு நன்றி சொல்லணும். இது மாதிரி ஒரு அற்புதமான ஸ்கூலை இங்க தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லாரும் இந்த மாத்திரை போட்டுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.